ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். 98% ஆஃப் த வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நமக்கு சேனலோட டெவலப்மெண்ட்டுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு வழியாக நம்ம எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாம் எப்படின்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தோட நிறைவு பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னும் 1 or 2 வீடியோஸ் தான் வரும் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் பேட்டர்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு அடுத்து சிலபஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரிப்பரேஷன்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளேயே நம்ம போகணும். அதனால தான் அதை நான் எப்படி செய்யணும்னு காட்டுறதுக்காக தான் நான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ சீரியஸில் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் பற்றின விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் பற்றின இன்ஃபர்மேஷன், செலெக்ஷன் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கிளியரா இருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோன்றத இன்னும் 2-3 நாள்ல வரக்கூடிய வீடியோஸ் நான் செக் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த போஸ்டிங்ஸ்க்கு, வேகன்சிஸ்க்கு ப்ரொசீஜர், செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்றேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்ற வீடியோஸ் ஒரு 2-3 டேஸ் வரும். அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பரேஷன் மெயினா ஃபோக்கஸ் பண்ற பிகினர்ஸுக்கு உண்டான 120 டேஸ் ப்ரிப்பரேஷன் பிளான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அந்த பிளானுக்கு அடுத்து உங்களுக்கு நான் ஒவ்வொரு டாப்பிக்கா சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஜிகேக்ஸ்க்கு உண்டான வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷன் கோட். நீங்க உங்களை ப்ரௌடா ஃபீல் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறத நிறுத்தாதீங்க. டோன்ட் ஸ்டாப் அன்டில் யூ ஆர் ப்ரவுட். ஓகேங்களா? ஸோ பெரும்பாலும் இப்போ எல்லா எக்ஸாமுமே ஆன்லைன் டெஸ்ட்டுக்கும் ஆன்லைன் மோடுக்கு வந்துருச்சு. அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு செக்ஷனில் எந்த கொஷினுக்கு வேணால் நம்மளால ஈஸியாக மூவ் பண்ணி பார்த்துக்க முடியும். நிறைய கொஷின்ஸில் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். 2-3 கொஷின்ஸோட டேட்டாவை ஒரே கொஷினில் படித்து பார்த்துட்டு எழுதக்கூடிய அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது, மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ் செக்ஷன் வைஸ் டைம் லிமிட்லலாம் இருக்குது. ஓகேங்களா? சில எக்ஸாம்ஸ்க்கு இல்லை, இருக்குதா இல்லையான்றத நம்ம ஒவ்வொரு எக்ஸாமும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ரோச் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்னு சொல்லலை, ஒரு கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை சேவ் பண்ணிட்டு அடுத்த கொஷினுக்கு போங்க. ஓகேங்களா? இது ப்ரிப்பரேஷன் பண்றதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ரைட்? ஸோ ரஃப் ஒர்க் எல்லா எக்ஸாம் சென்டர்லையும் எக்ஸாம் டைமிங்ல கொடுக்குறாங்க. அதனால நாம எக்ஸாம் ஹாலுக்கு ரஃப் ஷீட் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது, ரைட்? இப்போ நாம ப்ரிப்பரேஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்ணும்போது நாம எந்த டாப்பிக்கையும் விடக்கூடாது. ஏன்னா நம்ம எந்த டாபிக் விடுறோமோ அந்த டாபிக்ல தான்ப்பா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதனால அது ரொம்ப சிரமமா இருக்கும். ஸ்டார்டிங்ல எக்ஸாம்ஸ் எழுதும்போது நமக்கு ஒண்ணுமே ப்ரிப்பரேஷன் பண்ணவே இல்லையே, நம்மளால எதுவுமே பண்ணவே முடியலையே அப்படின்ற லெவலுக்கு நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க எல்லா டாபிக்கையும் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இந்தந்த டாபிக் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்ற செலக்டிவ் ப்ரிப்பரேஷன் மைண்ட், எனக்கு இந்தந்த டாபிக் தான் வரும், எனக்கு இது வராது அப்படின்ற மைண்ட் செட்ல ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் இருக்கிறவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டை உடைக்கிறதுக்கு தான் இந்த சேனலையே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எல்லா டாபிக்லயும் நமக்கு நாலேஜ் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அடுத்தது, எல்லா எக்ஸாமுமே நான் ஷார்ட்கட்லயே அட்டன் பண்ணிடுவேன், அதாவது கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காதீங்க. ஷார்ட்கட்டை வச்சு மட்டும் கிளியர் பண்ண முடியாது. எல்லா டாபிக்லயும் ஃபண்டமெண்டல்ஸ், பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோல நாம ஆர்ஆர்பியோட ஒரு எக்ஸாம் பத்தின எக்ஸாம் பேட்டர்ன் இதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். அது என்ன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ். அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வேல சேஃப்டி, நான் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியா பிரிப்பாங்க. சேஃப்டின்றது என்னன்னா, நீங்க அங்க கம்பல்சரி சேஃப்டிக்கு இருந்தே ஆகணும். அந்த ட்ராக் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேஃப்டி கேட்டகரிஸ், லைக் குரூப் டி, ஜூனியர் இன்ஜினியர், அதுக்கப்புறம் அந்த டெக்னீசியன். ஸோ இது எல்லாமே சேஃப்டி கேட்டகரியில வரும். ஏன்னா ஒரு ஒயரை நம்ம கனெக்ட் பண்ண விட்டாலே மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா 4 பேர் 5 பேருக்கு அடிபடும். ஆனா ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா 400 பேர் 500 பேருக்கு அடிபடும். அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தான் பண்ணணும். இதுக்கடுத்து
சேஃப்டி கேட்டகரிஸ் நான் சொல்லிட்டேன். நான் சேஃப்டி கேட்டகரிஸ் அப்படின்றது அந்த ஃபண்டமெண்டல்ஸ் அந்த அமௌண்ட்ஸ் வரதை நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி. இந்த கிளர்க்கு, டிக்கெட் கொடுக்குறவங்க, டைமிங் மெயின்டைன் பண்றவங்க, அந்த மாதிரி கேட்டகரி இருக்கிறவங்க எல்லாமே நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ்ல வந்துருவாங்க. அதுல சீனியர் லெவல் போஸ்ட் எல்லாமே கிராஜுவேட் லெவலுக்கு கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது கிளர்க்ல சீனியர் ஜூனியர், அக்கௌண்ட்ல ஜூனியர்ன்றது சீனியர் லெவலுக்கு வந்துருச்சு, ரைட்? ஸோ சீனியர் ஜூனியர்ல சீனியருக்கு கிராஜுவேட் லெவல்ல கொடுப்பாங்க, ஜூனியருக்கு அண்டர் கிராஜுவேட் லெவல்ல கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேட்டர்ன் இதுதான் விஷயம், என்டிபிசியோட மேஜர் பாயிண்ட், ரைட்? ஸோ இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ண உடனே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம்ஸ்ல ஸ்டேஜ் 1 நீங்க எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸ்டேஜ் 1 எழுதிட்டு ஸ்டேஜ் 2க்கு யாரெல்லாம் ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணிருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஸ்டேஜ் 2க்கு நீங்க எழுத வருவீங்க. ஓகேங்களா? ஸோ எழுதி வந்த உடனே ரிசல்ட் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கிளியர் ஆயிட்டீங்கன்னா லெவல் வைஸ் எப்படி சொல்லலாம், வேகன்சிஸ் வந்து லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6 வரைக்கும் இருக்கு. ஸோ அதுல லெவல் 6ல ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்ற ஒரு வேகன்சிக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் இருக்கு. அது இல்லாம சீனியர் கிளர்க்கு, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேகன்சிஸ்க்கு டைப்பிங் எக்ஸாம்ஸ்னு எக்ஸ்ட்ராவா ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அந்த எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் ஒன்று வரும். அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போவீங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் முடிச்சிட்டாங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரை உடனே கொடுத்துருவாங்க. இந்த எக்ஸாமுக்கு நார்மலா அவங்க கொடுக்கக்கூடிய ஜெனரல் கேட்டகரியில ஏஜ் லிமிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 18 to 33 அப்படின்றது ஏஜ் லிமிட். எதுக்கு? அண்டர் கிராஜுவேட்டுக்கு. 18 to 36ன்றது எதுக்கு? கிராஜுவேட்டுக்கு. ஓகேங்களா? இதுல அதுக்கப்புறம் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கு உண்டான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்ப நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி பார்க்க போறோம். இப்ப எக்ஸாம் பேட்டர்ன்ல ஸ்டேஜ் 1ஓட எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ மொத்தம் 3 கேட்டகரி தான். மேக்ஸ், குவான்ஸ், ரீசனிங், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். குவான்ஸுக்கு 30 கொஸ்டின், மேக்ஸ்னு வச்சுக்கலாம். குவான்ஸ்ல 30 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின். மொத்தம் 100 கொஸ்டின், 100 மார்க்கு, 90 மினிட்ஸ். நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமா இருக்கு. 1/3 ஆஃப் ராங் கொஸ்டினுக்கு 3 மார்க், அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்கு. 13 கொஸ்டின் நீங்க எழுதிருக்கீங்க, அதுல 10 கொஸ்டின் தான் ரைட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 3 கொஸ்டின் தப்பு. ஓகேங்களா? 3 கொஸ்டினுக்கு 1 மார்க் நெக்லெக்ட் பண்ணி ரெடியூஸ் பண்ணி 10ல 1 மார்க் கம்மி பண்ணி 9 மார்க் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, ரைட்? ஸோ ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு 1:8, 1:20 அந்த மாதிரி நிறைய ரேஷியோஸ் இருக்கு. அது அவங்க ஒவ்வொரு நோட்டிபிகேஷன்லையும் கொடுப்பாங்க. அதை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸ்டேஜ் 2 எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதே 3 கேட்டகரி தான். இதுல இங்கிலீஷ் கிடையாதுப்பா. மேக்ஸ், ரீசனிங், ஜிகே. ஸோ மேக்ஸுக்கு 35 கொஸ்டின், ரீசனிங்க்கு 35 கொஸ்டின், ஜிகேக்கு 50 கொஸ்டின். மொத்தம் எவ்வளோ? 120 கொஸ்டின். எவ்வளோ மார்க்கு? 120 மார்க்கு. எவ்வளோ டியூரேஷன்? 90 மினிட்ஸ் தான் டியூரேஷன். ஓகேங்களா? இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கா கேட்டீங்கன்னா ஆமா இருக்கு. அதே 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதாவது 0.333 சொல்லுவாங்க. 3 கொஸ்டின் தப்பா இருந்ததுன்னா ஒரு ரைட் மார்க் போயிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கு. ஸோ அந்த வேகன்சிஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது, நோட்டிபிகேஷன்ஸ் வரும்போது வேகன்சிஸ் எப்படி வருது, என்டிபிசி எக்ஸாம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், அப்ளை பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், டைப்பிங் டெஸ்ட்னா என்ன, எப்ப இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன்ஸ் வரும்போது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ கொடுத்தா கரெக்டா அப்ளிகேஷன் பண்ணும்போது இது வருமா வராதா, எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸா இருக்கும். ஓகேங்களா? அதனால நான் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு எக்ஸாம் நோட்டிபிகேஷன்ஸ் வரும்போது கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாம் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். மோஸ்டா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பேங்கிங் எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி, ரயில்வேஸோட எல்லா எக்ஸாம் பேட்டர்னையும் கிட்டத்தட்ட பார்த்தாச்சு. இன்னும் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற வீடியோ சீரிஸை நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
உங்களிடமிருந்து விடைபெறும் வரை அப்படி சொல்ல மாட்டேன்ல. அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எக்ஸாம் கிராக் தமிழ்.